மக்கா, பொது வெளிகளில் நம்ம ஒரு அடிப்படையான பொது நாகரிகம் எதிர்பார்க்குறோம்ல, அதெல்லாம் கடைபிடிக்கிறோம்ல. நம்ம நடை உடை பாவனையில் அதே மாதிரி பொதுவில் மக்கள்கிட்ட செய்திகளை பரப்புறவங்க, அது மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி, அலுவலகங்கள்ல இருந்து தனியார் அரசாங்க அலுவலகங்கள் இருந்து வர்ற மக்களுக்கான செய்திகள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொது வெளியில் பேசப்படுற காட்டப்படுற மொழிகளில் எழுத்துப்பிழை இல்லாமல் இலக்கணப்பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத ஒரு பொது அடிப்படை நாகரிகமாக மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுத்து பிள்ளைகளோட இலக்கண பிள்ளைகளோட மொழிக்கலவைகளோட அங்கங்கே எழுதி வைக்கிறாங்க, பேசி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாய் உள்ளவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளில் கலந்து கொட்டினாங்கன்னா அது நம்ம தாய்மொழியில் கொட்டப்படுற குப்பையாக மாறி போகுது. அவங்க சாக்கடையை அவங்க ஒழுங்காக சரி பண்ணாதனால அதையெல்லாம் அவுத்து பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றுல விட்டதுனால கூவம்ன்ற ஆறு இன்னைக்கு சாக்கடையாக மாறி நிற்கிது 50 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி மொழிகள்லையும் ஆளுகளை கொட்ட விட்டோம்னா, வார்த்தைகளை கலக்க விட்டோம்னா அந்த மொழியும் அதே மாதிரி சாக்கடையாகும். வார்த்தைகள் கலந்து தான் மொழிகள் வளரும்ன்றது அடிப்படையான உண்மை. அது ஒரு அறிவியல், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த கருத்தை சொல்கிறேன், நானும் அதை முழுமையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். ஒரு மொழி வளரணும், சிதையக்கூடாது அப்படின்னா இந்த மொழியில் இல்லாத வார்த்தைகளுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வேற்று மொழியை பயன்படுத்தணும், தங்களுக்கு தெரியாத வார்த்தைகளுக்கு இல்லை.